விநாயகர் சதுர்த்தி ஆச்சே, கொஞ்சம் வித்தியாசமா இன்ட்ரோ கொடுக்கலான்ட்டு அந்த கர்டன் பின்னாடி இருந்து ஒளிஞ்சு கொடுத்தேன். மொக்கையா இருந்ததுன்னா சாரி. அழகா இருக்காவா? என்ன உள்ள இருந்து வர நீ இப்ப? ஆமா சூப்பரா இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் and welcome to கார்த்திகா சேனல் KC ஃபேமிலி அண்ட் கிளாஸ் ஸ்பெஷல். ஹாய், விநாயகர் சதுர்த்தி vlog தான் பார்க்க போறீங்க. பிக் சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ண போறோம். இது உங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் ஆயிடுன்னு தெரியாது, எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பி தரக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு பர்சனலா அதிகப்படியான ஹாப்பினஸ் தரக்கூடிய விஷயம். நான் அந்த சர்ப்ரைஸ் வந்து அந்த vlogல வந்து ரிவீல் பண்றேன். நாளைக்கு விடிஞ்ச விநாயகர் சதுர்த்தி இங்க வந்து பேக்ராப் போட்டு இங்க அழகா நமக்கிட்ட தான் நிறைய விநாயகர் இருக்காரு, இங்க வந்து அழகா உட்கார வைக்கலாம்னு ஆசை எங்களுக்கு. ஆனா பேக்ராப்க்கு தனியா செலவுலாம் பண்ணாம வீட்டுல இருந்ததே வச்சு, இந்த சாரி நான் யூஸ் பண்ணதே கிடையாது, புது சாரி அப்படியே வச்சிருந்த சாரி. ஸோ புது சாரின்றதுனால சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா சாரியை ரெண்டா கட் பண்ணியாச்சு. இங்க கட் பண்ணி நடுல வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்படி இருந்த சாரிய நடுல இப்படி கட் பண்ணியாச்சு, அப்புறம் இப்படி வச்சு சேர்த்தாச்சு. ஸோ ஒரு பெரிய கர்டன் எனக்கு கிடைச்சிருச்சு. பேக் ட்ராப்ல டார்க் கலர் தான் வேணும்னு நினைச்சேன், பிளைனா இருக்கணும், பார்டர்லாம் இல்லாத சாரியா இருக்கணும்னு நினைச்சேன். அதுல அழகா செல்ஃப் எம்போஸ் டிசைனோட சூப்பரா கிடைச்சிருச்சு எனக்கு. ஸோ இந்த இடத்த நம்ம இப்ப டெக்கர் பண்ண போறோம். லாஸ்டா நான் வந்து பாத்துப்பா பாரிஸ்க்கு சவுகார்பேட் போயிருந்தேன் இல்லையா, அங்க வந்து நான் ஃப்ளவர் டெக்கரேஷனுக்குலாம் ஆர்டிபிஷியல் ஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வந்து இங்க டெக்கர் பண்ணலாம்னு இருக்கோம். ஜி பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே, இந்த டெக்கர் வேலை மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பூஜை அறையாண்ட செய்ய வேண்டிய பூஜை விஷயங்கள்லாம் நாளைக்கு தான் செய்யணும், இன்னைக்கு செய்ய மாட்டோம். ஸோ அது நாளைக்கு நான் வந்து vlogலயே கண்டினியூ பண்றேன். வாங்க டக்குன்னு பார்க்கலாம். ஃபெஸ்டிவல் வந்தாலே வீட்டுல குஷியா எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம். ஒருத்தர் இது நல்லா இருக்கு, அது நல்லா இல்ல, அதை செய்யல, இதை செய்யலன்னு சத்தமும் கேட்கும் வீட்டுல. ஜி இதை செய்யல, கார்த்தி இதை ஒழுங்கா செய்யல அப்படின்னு. சரண் கொஞ்சம் இதை எடுத்து கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி எங்களோட குரல் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஆனா அந்த தடல் விடலா எப்படி சொல்றது, ஒரு ஃபங்க்ஷன் நேரத்துல களைக்கட்டும்னு சொல்லுவாங்களா வீடு, அப்பதான் மனுஷங்க வாழ்ற வீடு மாதிரி இருக்கும். அப்படியே சைலண்டா இருந்தா ஒரு மியூசியம் மாதிரி இருக்கும் இல்லையா. சோ களை கட்டிடுச்சு நம்ம வீட்டுல. முன்னாடி நாளே விநாயகர் சதுர்த்திக்கு தேவையானதெல்லாம் டெக்கர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பூஜை வேலையெல்லாம் அடுத்த நாள் தான். இந்த வெளியில டெக்கர் பண்ற விஷயங்கள் தான் நாங்க வந்து இந்த வாட்டி ட்ரை பண்ணிருக்கோம். இதுக்கு மோட்டிவேட் ஆனதுக்கு ரீசன் எப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம்ல நிறைய ரீல்ஸ் பார்க்கும்போது, நிறைய நார்த் இந்தியன் விளாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஈஸியா நிறைய ஃபங்க்ஷனுக்கு பேக் ட்ராப் ரெடி பண்ணிடுறாங்க. அது திரும்ப 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 பார்க்கும் பொழுது ஒரு குட்டி ஆசை, நம்ம ஓன் ஹவுஸ் ரொம்ப நாளா ட்ரீம் பண்றோம், ஓன் ஹவுஸ்க்கு போய் பாத்துக்கலாம், ஓன் ஹவுஸ்க்கு போய் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டு சரி அதுதான் நடக்கல, இருக்கிற இடத்துலயாவது நம்ம டெக்கர் பண்ணுவோம், ஆசையை தீர்த்துக்கலாம் அப்படின்னு நாங்க நினைச்சுதான் இந்த வாட்டி இப்படி பண்ணோம். இன்னும் பார்டருக்குலாம் பெரிய பெரிய பூவெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம். ஜி அதெல்லாம் வேணாம், சிம்பிளா வச்சுக்கலாம், பிங்க் ஒயிட் இதே மாதிரியே இருக்கட்டும், தீம் ஃபிளார்ஸும் அதே மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கீழே இருக்கு சூப்பர். கீழே வச்சுக்கலாம், அங்கேயே வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? கோலம் என்ன நைட்டே வெளியில போட்டீங்க, வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் நைட்டே போட்டீங்கன்னு சில பேர் வீடியோவை முழுசா பார்க்காம கேட்காம கேட்பாங்க கேள்வி கமெண்ட்ஸ்ல. நாங்க இந்த வேலை செய்யும் போது விடிய காலையில 2 மணி கடைக்கு போய் பூ பழம் வெத்தலை பாக்கு மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, அப்புறம் வீட்டுல மற்ற வேலையெல்லாம் முடிச்சு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை வேலையில ஆரம்பிச்சது. பூஜை சாமான் எல்லாம் கிளீன் பண்ணி, பூஜை அறை கிளீன் பண்ணி, மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி, இந்த பேக் ட்ராப் எல்லாம் ரெடி பண்ணி ஒன்னா பிளான் பண்ணி செய்யறதுல டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ட்ரையல் அண்ட் எரர். ஒரு மாதிரி நான் வைப்பேன், ஜி இப்படி வைக்காது அப்படி வைனாரு, அவரு ஒரு மாதிரி வச்சாரு, அப்படி வேணா இப்படி வைன்னு சொன்னோம். சோ அதனாலயே டைம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இதெல்லாம் தான் முன்னாடி நாள் நாங்க ரெடி பண்ணி வச்சது. முன்னாடி நாள்னு சொல்ல முடியாது, ஏர்லி மார்னிங்னு சொல்லலாம். சர்ப்ரைஸ் என்னக்கா சர்ப்ரைஸ் என்னக்கா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க, சில பேர் கெஸ்ஸும் பண்ணிருந்தீங்க போன வாட்டி. ஆக்சுவலி 2 பெரிய சர்ப்ரைசஸ் இருக்கு, 2மே எங்களுக்கு பெரிய சர்ப்ரைசஸ் தான். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. அதுல ஒண்ணு வந்து இதுல நான் ரிவீல் பண்ணிருக்கேன், இன்னொரு சர்ப்ரைஸ் கண்டிப்பா நான் இப்ப ரிவீல் பண்ண போறது இல்ல, ஃபியூச்சர் vlogsல நான் ரிவீல் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சில பேர் பண்ண கெஸஸ்லாம் நல்லா இருந்தது, கிட்டத்தட்ட சேமா இருந்தது. சில பேர் கொடுத்த கெஸஸ்லாம் நீங்க சொல்ற கமெண்ட் படிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே, அது நடந்தா இன்னும் சந்தோஷமா இருக்குமே அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸ் இருந்தது. ஹாப்பியா இருந்தது. மறுநாள் காலையில எந்திரிச்சு vlog நான் கண்டினியூ பண்ண போறேன். ரொம்ப நேரம் ஆனதுனால ஃபுல்லா எடுக்க முடியல. இந்த சிம்பிள் டெக்கர் அழகா இருக்கான்னு சொல்லுங்க. ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. காலையில எந்திரிச்சு கடகடன் எல்லாரும் குளிச்சுட்டு கிடுகிடன் ஓடியாந்து ஹாலை தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். ஐயா நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னு ஒரே சந்தோஷம். அன்னைக்கு
இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. விடிய காலையில இருந்துச்சு, தலைக்கும் குளிச்சாச்சு, தூக்கம் தான் பத்தல, அதான் டல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹேரை நான் டவல் ட்ரை பண்ணிடுறேன். இப்போ என்னென்னமோ ஹீட் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு, அதை டைரக்டா நம்ம முடியல வந்து அப்படியே அப்ளை பண்றோம். அவசரமா ட்ரை பண்றதுக்கு, ஸ்ட்ரைட்டன் பண்றதுக்கு, வால்யூமைஸ் பண்ணி காட்டுறதுக்குன்ட்டு. அது எக்ஸாக்டா எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணா முடி கொட்டுறதெல்லாம் தடுக்கலாம் அப்படின்றது தான் நான் காட்ட போறேன். டவல் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் டேங்கிள்ஸ் ஏதாவது இருக்குன்னா டீடாங்கிள் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த ஹீட் ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இது மஸ்ட். என்கிட்ட இந்த 2 ப்ராடக்ட் இருக்கிறதுனால இதை கம்பேர் பண்ணி என்னோட ட்ரூ ரிவ்யூ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்னு அகாரோ வால்யூமைசர் ஹேர் ட்ரையர், இன்னொன்னு அகாரோ ஹேர் ஸ்ட்ரைட்னர் கோம்ப். இது எப்படி டிஃபரன்ஸ் காமிக்கிறது, ஒரு பக்கம் இதையும் ஒரு பக்கம் அதையும் நான் போட்டு காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு கண் கூட டிஃபரன்சஸ் தெரியும். சோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட லெஃப்ட் சைட்ல அகாரோ ஹேர் ஸ்ட்ரைட்னர் கோம்ப் தான் யூஸ் பண்ண போறேன். இது கூட வாரண்டி கார்டு, மேனுவல் கார்டு கொடுக்குறாங்க, அப்புறம் மெயின் யூனிட் அண்ட் கிளவுஸும் கொடுக்குறாங்க. எப்படி யூஸ் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு பவர் பட்டன் வருது அண்ட் 5 டெம்பரேச்சர் செட்டிங்ஸும் இருக்கு. இதுல இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் வச்சு நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல ஆட்டோ ஷட் ஆஃபும் இருக்கு. இதுல PTC ஹீட்டிங் எலிமெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. பேடல் டிசைன்ல இருக்கிறதுனால யூஸ் பண்றது ஈஸியா இருக்கு. இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா யூஸ் பண்ணணும். மேல ஒரு டவல் போட்டுட்டு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா கழுத்துலயோ காதுலயோ ஸ்கேல்ப்லயும் பட்டுட்டா ரொம்ப கஷ்டம். சோ ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுல சவுண்ட் எல்லாம் வராது, நாய்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல. ரொம்ப சைலண்ட் ஆபரேஷனா இருக்கும். அண்ட் நல்ல ஒரு ஷைனுமே ஹேருக்கு கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். நல்லா வந்திருக்கு. நான் சும்மா ஒரு வாட்டி தான் பண்றேன். கீழ இருக்க ஹேரை பண்ணிட்டு அப்படி கொஞ்சமா ஸ்டெப்பா நான் மேல இருக்க ஹேருக்கு வரேன். சோ பேக்ல இருந்து ஃப்ரண்ட்ல வரேன். அந்த மாதிரி பண்றேன். எனக்கு கீழே மட்டும் ஒரு கர்ல் அப்படி சுருண்டுக்கும் முடி. பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி பேண்ட் போட்டு நைட் தூங்குறதுனால மார்னிங் எந்திரிச்சு என் முடி அப்படிதான் ஆயிடும். இந்த மாதிரி நான் செட் பண்ணதுக்கு அப்புறம் முடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டன் ஆயிருக்கு. ஒரே ஒரு முடி கொட்டி இருக்குது. ஈஸியா இருக்கு ஆபரேஷன். ஆனா சூடு பட்டுருச்சுன்னா அவ்வளவுதான். அது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் செய்யணும். ஆனா முடிய கொஞ்சம் வால்யூமைஸ் பண்ணிலாம் காமிக்கல. இருக்கிற முடிய இன்னும் கொஞ்சம் சப்பையா காமிச்சிருக்கு. ஆனா ஸ்ட்ரைட்டன் பண்ணி ரொம்ப நீட்டா இருக்கு. நிறைய பேருக்கு ஸ்ட்ரைட் ஹேர்ஸ் ரொம்ப பிடிக்கும். கர்லி ஹேர்ஸ் இருக்கவங்க எல்லாம் ஸ்ட்ரைட் ஹேர்ஸ்க்கு ஆசைப்படுவாங்க. ஸ்ட்ரைட் ஹேர் இருக்கவங்க எல்லாம் கர்லி ஹேர் ஆசைப்படுவாங்க. ஸ்ட்ரைட் ஹேர் தான் பிடிக்கும்ன்றவங்களுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லுவேன். ரைட் சைடுல அகாரோ வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண போறோம். இது கொஞ்சம் சவுண்ட் தான் கொடுக்குது. இந்த பேர்லயே ஹேர் ட்ரையரும் வந்துருச்சு இல்லையா, அப்ப கண்டிப்பா அதுக்கான சவுண்ட் வரதான் செய்யும். அது ஒண்ணு இருக்கு. இதுல ஆக்டிவேட்டட் சார்கோல் பிரிசில்ஸோட வருது. ஈவன் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இதுல 24 கேரட் கோல்ட் ஸ்டைலிங் சர்ஃபேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஆன்டி ஸ்கேல்டிங் டிப்போட வருது. அண்ட் ஃப்ரிட்ஜ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக இதுல அயோனிக் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்விவல் பவர் கார்டு இருக்கிறதுனால ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. டாப்லயே அந்த குட்டி ஹேண்டில் கொடுத்திருக்காங்களா, 2 கையை வச்சு யூஸ் பண்றது ரொம்ப 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 ஈஸியா இருக்கு. சவுண்ட் ஒண்ணு மட்டும் தான் நான் டிராபேக் சொல்லுவேன். அப்புறம் நான் கண்டமே என் முடிய விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்புறேன். அதனால அதை விட இதுல ஒரு 2-3 முடி எக்ஸ்ட்ரா கொட்டுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா இது என் முடிய நல்லா வால்யூமைஸ் பண்ணி காமிக்குது. இதுல சுட்டுக்குவோன்ற பயம்லாம் இல்ல. நான் அடிக்கடி ஹேண்டில் பண்றேன். பயப்படாம ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவேன். ரெண்டுத்துல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்னோட ட்ரூ ரிவ்யூ தான் நான் கொடுத்திருக்கேன். அகாரோ வால்யூமைசர் ஹேர் ட்ரையர் இல்லனா அகாரோ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் கோம், இது ரெண்டுத்துல எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய அடர்த்தியான முடி இருக்கு, சுருட்ட முடியா இருக்குனால ஸ்ட்ரைட்டா வேணும் எனக்கு. புஃப்னு முடி வேணாம், புஃபனுடைய பறக்க வேணாம், சப்பை அப்படியே அமைக்கிற மாதிரி இருந்தா போதும். இந்த மாதிரி வேணும், நீட் ஸ்ட்ரைட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதுல பேர்லயே இருக்கு ஸ்ட்ரைட்னர் காமன். அது கொஞ்சம் ஜாக்கிரதையா யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா தெரியாம காதுல கழுத்துல எல்லாம் பட்டுச்சுன்னா கஷ்டம். முன்னாடியே நீங்க ஒரு டவல் வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது கூடயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளவுஸும் கொடுக்குறாங்க. நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இதை யூஸ் பண்ண முடியும். இதுல ஒரே ஒரு முடியோ 2 முடியோ தான் எனக்கு வந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே நிறைய முடி கொட்டிருக்கு. ஒரு 5-6 முடி கொட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போட்டு இப்படி ரோல் பண்ணிக்கிட்டே இருந்ததுல கொஞ்சம் இதுல வந்து எக்ஸ்ட்ராவா 2-3 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் ஹேர் வந்து கொட்டிருக்கு, லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இது கொஞ்சம் நாய்ஸா இருக்கு. இது வந்து நாய்ஸ் ஃப்ரீயா இருக்கு கம்பேரிட்டிவ்லி. ஆனா எனக்கு இது வால்யூம் கொடுக்கறதுனால எனக்கு இதுதான் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கு. உங்களோட ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இது ரெண்டுத்துல உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வாங்குறதா இருந்தா இது ரெண்டுத்துல எது வாங்குவீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இது ரெண்டுமே ஒரு கம்பேரிஷன் வீடியோ மாதிரி ட்ரூவா ஜென்யூனா கொடுத்துட்டாக்கா இது வேணும்ன்றவங்க அது வேணும்ன்றவங்க அப்படின்றதுக்கு பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்குவீங்கன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் கம்பேரிஷன் வீடியோ மாதிரி கொடுத்துருந்துருக்கேன். நான் வந்து என்ன பண்ண போறேன், இப்போ போத் த சைட்ஸ் நான் இதுதான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இன்னைக்கு நான் வந்து ஆல்ரெடி ஃபுல்லா ஹேர் டை பண்ண போறேன். பிகாஸ் பூவெல்லாம் வைக்க போறோம், சாரி ட்ரெடிஷனல் லுக் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றதுனால. ஸோ அப்படியே சப்பையை அமைக்கி வச்ச மாதிரி எனக்கு வேண்டாம், ஸ்ட்ரைட்னா வேண்டாம், வால்யூமைஸ்டா வேணும். ஸோ ஐ வாண்ட் யூஸ் திஸ் ஃபார் ஹோல் ஹேர். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து ரெடி ஆயிட்டு நான் உங்களுக்கு வந்துடுறேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. முதல்ல நைட் லேட்டா தூங்கினதுனால குளிச்சுட்டு வந்து கூட ஏதோ குளிக்காத மாதிரியும் தூக்கம் வழிகிற மாதிரியுமே என் ஃபேஸ் இருக்கு. பிகாஸ் தூக்கம் இல்லாததுனால நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேக்கப் போட்டதை அந்த முகம் பாக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா விளாக்ல என்னடா கார்த்தி இவ்வளவு டல்லா இருக்க, பாவண்டானி அப்படின்னு சொல்ற மாதிரி இருப்பேன். ஸோ டக்குன்னு நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பளிச்சு மூஞ்சோட. வாங்க பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் மேக்கப்போட நான் ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். என்னுடைய மேக்கப் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. சிம்பிளா இருக்கும், நேச்சுரலா இருக்கும்.
வீட்டில் ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க, ஓடு இல்லாம. அண்ட் ஹேர் பாருங்க எவ்வளவு பவுன்சியா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. ஜஸ்ட் ஹேரை வந்து சீப்பால சீவி இருக்கேன், அவ்வளவுதான். நல்லா பவுன்சியா வால்யூம்னைஸ்டா நல்லா வால்யூமா தெரியுது. எனக்கு இதுதான் ரொம்ப நான் ப்ரிஃபர் பண்றேன், எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், டக் டக்குன்னு தலை வாரிக்க போறேன். நல்லா பவுன்சியா இருக்கும். இப்படி பவுன்சியா இருக்கும்போது பஃப்லாம் வைக்கும் போது நல்லா பவுன்சியான பஃபா கிடைக்கும். ஸோ இந்த பஃப் வந்து நிக்கவே மாட்டேங்குது, இந்த பஃப் ஒழுங்காவே வரல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வால்யூமைசர் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பஃப் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் போய் இப்போ ஹேரை வந்து லைட்டா டைப் பண்ணிட்டு சமையல் கிடக்குறன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பட்டு சாரி போட போறேன். இப்போ பட்டு சாரி போட போறது இல்லை, ஆஃப்டர் எல்லா சமையலும் முடிச்சதுக்கு அப்புறம் தான். ஸோ நான் சமைச்சு முடிச்சுட்டு என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். கொழுக்கட்டையில மட்டும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் நான் இந்த வாட்டி ட்ரை பண்ணேன். செம்ம சாஃப்டாகவும் அதிகப்படியான டேஸ்டாகவும் மனமாகவும் இருந்தது. அது என்னன்னு வீடியோல சொல்லியிருக்கேன், பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் படைக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சமைச்சு முடிக்கவே லேட் ஆயிடுச்சு. நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன் நான். வாங்க என்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்துடலாமா? விநாயகர் ஸ்பெஷல் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பருப்பு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். சுட சுட சாதம், கருப்பு கொண்டக்கடலை சுண்டல், ரசம், முருங்கைக்காய் கத்திரிக்காய் பருப்பு சாம்பார், அப்பளம், உருளைக்கிழங்கு வறுவல், தொக்கு நிறைய வச்சு செஞ்சிருக்கேன். சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சா. வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல், கோஸ் கேரட் பொரியல், கடலைப்பருப்பு வடை, தேங்காய் உருண்டை, எள்ளு உருண்டை, பூரண கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை மாவுலயே வந்து பாத்தீங்கன்னா எள்ளு நட்ஸ் அதெல்லாம் சேர்த்து போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதனாலதான் அங்கங்க உங்களுக்கு கலர்ஸ் தெரியுது. நிறைய எள்ளும் வறுத்து இதுல போட்டிருக்கேன், நட்ஸ் பொடியா நறுக்கி நிறைய போட்டிருக்கேன், தேங்காய் கட் பண்ணியும் போட்டிருக்கேன், துருவியும் போட்டிருக்கேன். லட்டு வீட்லயே செஞ்சேன், இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கேன். சூப்பரா வந்திருக்கு, சாஃப்டா இருக்கு. இங்க இருக்க எல்லா ஐட்டமும் சேர்த்து 15 ஐட்டம். கடையில எல்லாம் வாங்காம சின்னதா ஏதோ பச்சடி அப்படிலாம் செய்யாம மெயின் டிஷ்ஷஸும் ஸ்வீட்ஸ் நம்ம செஞ்சதே 15 ரெசிபி செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா கடையில இருந்து வாங்கினது பொரி உருண்டை, அவல் பொரி, இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் வைப்போம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம சாமிக்கு படைக்க போறோம். விநாயகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணியாச்சு. சவுகார்பேட்ல ஸ்ட்ரீட் சைட்ல வாங்கின அந்த தாமரை பூக்குள்ள தான் விநாயகரை உட்கார வச்சிருக்கோம். அது பிளாஸ்டிக்ன்றதுனால அப்படியே டைரக்டா உட்கார வைக்க கூடாது. அது ஒண்ணு மட்டும்தான் பிளாஸ்டிக், நம்ம வீட்டுல மத்த எல்லாமே வெள்ளி தான். சோ அந்த பிளாஸ்டிக் தாமரைக்குள்ளர ஒரு ரவுண்ட் மணம் வச்சுட்டு அதுக்கு மேல வெள்ளி தட்டு வச்சு அதுக்கு மேல காசு வச்சு அதுக்கு மேலதான் விநாயகரை வந்து உட்கார வச்சிருக்கோம். விநாயகருடைய பர்த்டே அப்படின்றதுனால அவருக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் இன்னைக்கு இருக்கு. அருகம்புல்லும் இருக்கு, எருகம்பூ மாலையும் இருக்கு. அண்ட் அவருக்கு பிடிச்ச சாப்பிடுற ஐட்டம்லாம் கூட வீட்டுல செய்ய முடிஞ்சதெல்லாம் செஞ்சாச்சு, மத்ததெல்லாம் வாங்கியாச்சு. ஒரு சர்ப்ரைஸ் சொல்றேன் இல்லையா, அது இவருதான். நம்ம வீட்டுக்கு விநாயகர் வந்திருக்காரு. வருஷம் வருஷம் சின்னதாவோ பெருசாவோ ஏதோ ஒரு விநாயகர் நம்ம வீட்டுக்கு வருவாரு. யாராவது கிஃப்ட் பண்ணுவாங்க, எப்படியும் எனக்கு விநாயகர் வந்து வருவாங்க. அதுவும் விநாயகர் வந்து எனக்கு அமையிறது எல்லாமே அந்த முகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா, பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். முகம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க விநாயகருக்கு. இனிமே நம்ம கூட தான் இவர் இருக்க போறாரு, நம்ம கூட வீட்லயே இவர் இருக்க போறாரு. எங்களுக்கு இது பெரிய சர்ப்ரைஸ் தான். நாங்க பிளான் எல்லாம் பண்ணல, விநாயகர் வாங்கணும்லாம் நினைக்கல, தானா நடந்துச்சு. அங்க சில சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் நடந்தது, தானா அவர் எங்க கைக்கு தான் வந்தார். என்னஜி வாங்குற மாதிரி ஃபர்ஸ்ட் ஐடியாவே இல்ல, நினைச்சு பார்க்காத பிரைஸ்க்கு வர ஈஸியா நம்ம கைக்கு வந்து அவர் கிடைச்சிட்டாரு. அவரால் எடுத்துட்டு போமா, நல்லதுமா நல்லது நடக்குமான்னு அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்றது, ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல. நான் அவங்க கிட்ட வேற எல்லாம் எதுவுமே பேசல. இருந்தா இவ்வளவுதான் அமௌண்ட் கொடுத்து என் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தவங்க காஸ்ட்லியா வாங்கிட்டு போறாங்க. எனக்கு கொடுத்து என்னவோ எனக்கு உன்னை பார்த்தோன்னா பிடிச்சிருச்சு, உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும், இந்தா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி இவ்வளவு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்மியான காசுக்கு எனக்கு இதை கொடுத்தாரு. ஆனா நாங்க வந்து இல்ல எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் கரெக்டா கொடுத்து வாங்கிட்டேன், விநாயகர் சாமி இல்லையா, அதனால நாங்க பைசா கொடுத்து வந்தோம். அந்த மனசு இவர் நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருந்திருக்கு. சோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு. அது பெரிய சர்ப்ரைஸ் தான் எங்களுக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ கடகடன் சாமி கும்பிட்டு சாரி எல்லாம் மாத்த டைமே இல்லை, அவ்வளவு வேலை இருக்கு. இங்கேயும் டெக்கர் பண்ணணுமா அங்கேயும் டெக்கர் பண்ணணுமா, சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அக்கா வீட்டுக்கு போறதுக்கு கோயிலுக்கு போறதுக்கு நம்ம வந்து சாரி போட்டுக்கலாம். கடகடன் நம்ம பூஜை முடிச்சிடலாம் வாங்க. இவரை ஹால்ல வைக்கலாமா ரூம்ல வைக்கலாமா எங்க வைக்கலாம்னு யோசிச்சிட்டே இருக்கும். எல்லா ரூம்லயும் ஒரு விநாயகர் இருப்பாரு நம்ம வீட்டுல. விநாயகருக்கு இந்த வாட்டி கொடையுமே சூப்பரா அமைஞ்சிருச்சு. எப்பவுமே நாங்க சவுகார்பேட்ல போக மாட்டோம் இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு. இந்த வாட்டி இவரு எங்களை கூப்பிட்டு திடீர்னு கிளம்பி போனோம். திடீர்னு நம்ம வீட்டுக்கு அவர் வந்து உட்கார்ந்து இருக்காரு. கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க ஜி. போதுமா இன்னுமா? போதும், சூப்பரா இருக்காரு. ஓகேவா? ஓகேடா. சரவணகிட்ட எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. அழகா இருக்காரா விநாயகர்?
ஓகே. ஈசானிய ரூம்ல பெரிய சுவாமி சிலைகள் வைக்கலாம், அடுத்து ஹால்ல வைக்கலாம், இல்ல பூஜை அறையில வைக்கலாம். மற்ற பெட்ரூம்ஸ் எல்லாம் வச்சிடவே கூடாது இவ்வளவு பெரிய சிலையெல்லாம். முக்கியமா குபேரன் மூலை. குபேரன் மூலைலாம் சாமி வைக்கிற மூலை தான் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் அங்க சாமி வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. குபேரன் மூலையில கல்லா பொட்டி இருக்கலாம், அதாவது நம்மளுடைய பீரோஸ், அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான பெட்ரூம் அங்க இருக்கலாம். சுவாமி எல்லாம் குபேர மூலையில வச்சிடவே கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எந்த ரூம்ல எந்த சாமி வேணாலும் பிளான் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமா விநாயகர் எந்த திசை பார்த்து வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் வச்சுக்கலாம். எல்லா ரூம்லயும் குட்டி விநாயகராவது நம்ம வீட்டுல இருப்பாங்க. எவ்வளவு அழகா இருக்காரு இல்ல? அதுவும் வலம்புரியா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். லைட்டா இடம்புரி மாதிரி போகுதே அப்படின்னு நினைச்சேன், கடைசியில வலம்புரியா தான் வந்து முடிஞ்சிருக்கு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய விரதங்கள், நிறைய வேண்டுதல்கள்லாம் இருந்துச்சு. ஏன்னா நம்மள மீறி சில விஷயம்லாம் நடக்கும்போது நம்ம கையை தூக்கி ஆண்டவா அப்படின்னு அவர்கிட்ட விட்டுருவோம் எல்லாத்தையும். அந்த சூழ்நிலையில தான் நாங்களும் இருக்கிறோம். கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு அவரே வந்து உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோ ஹாப்பினஸ் எங்களுக்கு. நல்லபடியா திருப்தியா சாமி கும்பிட்டு முடிச்சோம். என் கையால சமைச்சதை சாமிக்கு பரிமாறும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இதுல எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஜியுமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அக்கா அவங்க வீட்டுல சீக்கிரமா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஷர்வன் குட்டியும் இந்த உருண்டெல்லாம் பிடிக்கிறதுக்கு குட்டி குட்டியே ஏதோ பண்ணாரு. அப்புறம் வாங்கி அதை நாங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சோம். ஸோ ஃபேமிலியா தான் எல்லாமே செஞ்சோம். ஷேர் பண்ணி செஞ்சதுல சந்தோஷம். எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். சோ எங்க ரெண்டு பேருக்கு தான் மேட்சிங் ட்ரெஸ் கிடைச்சிச்சு. ஷர்வின் குட்டிக்கு வந்து நிறைய ஷர்ட்ஸ் எல்லாம் வாங்க மாட்டோம். அதுவும் இந்த மாதிரி ஷர்ட் எல்லாம் காத்து போகல அப்படின்னு சொல்லுவாரு. கடகடன் வளர்ற புள்ள எத்தனை சட்டை மேட்சிங் மேட்சிங்கா வாங்கி இதே மாதிரி கலர் ஒன்னு இருந்துச்சு, டைட் ஆயிடுச்சு. சோ இப்போ வளர்ந்துச்சு. இப்படின்னு இருந்துச்சு, இப்படிலாம் இருக்காது, அதான் பட்டன் போட முடியாது, இப்படின்னு இருந்துச்சு. ஓகே. சோ ஷோல்டர் வந்து ஏறவே இல்லை, கஷ்டப்பட்டு ஏறினாலும் இப்படியே நிக்குது கோட்டு மாதிரி. சோ அதனால கம்ஃபர்டபுளா இருக்கட்டும் அப்படின்னு போட்டாச்சு. அப்புறம் எப்படி புடவை கட்ட தெரியாத டீனேஜர்ஸ்க்கு நம்ம வந்து சாரி கட்டி விட்டோம்னா அவங்க வந்து இப்படியே நடப்பாங்க. நம்மளாம் இப்படி நடப்போம். ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் போடும்போது வாய் வந்து அசைக்காம பேசுவோம். ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருக்கும் போது புடவை கட்டா பொம்மை மாதிரி இப்படியே நடப்போம். அந்த மாதிரி அவன் வேஷ்டி போட்டு மாம் அப்படி நடக்கும். வடிவேல் வித்தியாசமா டிங்கிரிங்க நடந்துவோம். இல்ல கூட மாட்டிட்டு சோள கட்டுவோம் மாதிரி. ஸோ எங்க வீட்டுல விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டாச்சு. எங்களுக்கு வந்து விநாயகர் எவ்வளவு பிடிக்கும். விநாயகருக்கு வந்து எங்க வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் கொண்டு வருவாரு, வினைகள் எல்லாம் தீர்த்து வைப்பாரு. அந்த மாதிரி நிறைய சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் இந்த விநாயகர் உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. இவர் நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தாருன்ற ஸ்டோரிலாம் ரெகுலரா நம்ம சேனல் பாக்குறவங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம வீட்டுல வெளியில வாங்கின விநாயகர், வெளியில சின்னது இருந்துச்சு, அதை வந்து மாத்திட்டு பெருசா வாங்கினது. அப்புறம் அந்த உருளி வாங்கினது, இந்த உருளி வாங்கினது, இந்த குட்டி உருளி தெரியும், இந்த சின்ன உருளி இவர் வாங்கினதும் எவ்வளவு சந்தோஷப்பட்டு அதை விஷ்லிஸ்ட்ல போட்டு வச்சு காசு சேர்த்து வச்சு நான் வாங்கினேன். அதே மாதிரிதான் இந்த விநாயகர் சொல்லவே வேணாம். இவரை வந்து தூக்குறதே கஷ்டம், தூக்கி ரொம்ப நேரம்லாம் வச்சிருக்க முடியாது. இவரை பளிச்சுன்னு கஷ்டப்பட்டு தேய்ச்சிருக்கோம் இல்ல ஜி தான் தேய்ச்சாரு, என்னால தூக்க முடியல. இவங்களும் பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கிறாங்க. இதுவுமே என் தட்டுலாம் தான் நான் தேய்ச்சேன். இதெல்லாம் ஜி தான் தேய்ச்சி கொடுத்தாங்க. ரொம்ப பளிச்சுன்னு அழகா தேய்ச்சி கொடுத்துட்டாரு. சின்ன சின்னதெல்லாம் நான் தேய்ச்சிட்டேன். வெயிட் அதிகமா இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நான் தேய்ச்சதுக்கும் அவர் தேய்ச்சதுக்கும். அப்புறம் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா தாமரை பூ விளக்கு இங்க ஏற்றி வச்சிருக்கோம். இது வந்து எண்ணெய் ஊத்தி ஏத்தின தெரியுது. இது வந்து தண்ணியில எரியறது. லாஸ்ட் விளாக் பார்த்தவங்களுக்கு தெரியும். இது வந்து லைட்டு தான், தண்ணி ஊத்தினா எரியும். ஒரு விளக்கு தான் வந்து தீபம் விளக்கு ஏற்றிருக்கேன் நான். மீதி எல்லாமே இந்த தண்ணி விளக்கு டெக்கருக்காக ஏற்றி வச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நல்லா வெயிட்டா இருக்கக்கூடிய பித்தளை. இந்த உருளீஸ், அந்த மயில் விளக்கு, இதெல்லாம் வந்து பித்தளை, உங்களுக்கு தெரியும். நல்லா செம்ம வெயிட்டா இருக்கும். யானை இருக்கு இல்லைங்களா, விநாயகர் பக்கத்துல 2 யானை இருக்கட்டும் அப்படின்னு கம்பீரமா வச்சுட்டோம். வைக்கும் பொழுது நானும் ஜீவன் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தேன். என்ன ஜி? ஆமா, என்னன்னு சொல்லிருந்தீங்க? வாங்க, யானை பளிச்சுன்னு தெரிஞ்சிடக்கூடாது, யாரு பளிச்சு தெரியும், விநாயகர் தான் பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்னு. ஆனா எங்களுக்கு வந்து யானை வந்து ரொம்ப பிடிக்கும். இருக்கிறதுல நம்ம யானை, கார்த்திகாவுக்கும் யானை எல்லாம் பிடிக்கிறதுனால ரெண்டையும் வச்சிருவோம் பக்கத்துல. எப்படி இருந்தாலும் சரி, அவரோட வாகனம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். நல்லா இருக்கான்னு சொல்லுங்க.
நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா விநாயகர் டாமினேட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சோம். பட் விநாயகர் தான் வந்து ஹி ஸ்டீலிங் த ஷோன்ற மாதிரி என் வீட்டுல நிறைஞ்சிருக்காரு. நான் இந்த ஹால்ல அப்படியே போகும்போது வரும்போதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கண்ணுக்கு நிறைவா இருக்கு. பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. பாக்கிறதுக்கு ரொம்ப வந்து அழகா இருக்கு. சாந்தமா சிரிச்ச முகமா சந்தோஷமா அவரும் சந்தோஷமா இருந்து நம்மளே சந்தோஷமா ஹாப்பியா இருங்க இனிமே அப்படின்னு கொடுக்குற ஒரு முகத்துல இருக்கிறது. ஆமா ஆமா. வீட்லயே நம்ம வச்சிருக்கிற சாமி படம் சிலைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா சாந்தமா தான் நல்லது. ஆமா கொஞ்சம் இதா கூட சொல்லுவாங்க, முகம் பார்த்துதான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகா அமைஞ்சிருச்சு. அவரா கூப்பிட்டு இருந்தாங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஒண்ணுமே பேசுறதுக்கு இல்ல, பைசா வேற குறைச்சிக்கிட்டு எடுத்துட்டு போங்க, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசினதுக்கு அப்புறம் அதுதான் நாங்க அங்க பேசுறது எங்களுக்கு தான் தெரியும் என்ன பேசணும்னு. அவங்க அப்படி கொடுக்கும்போது நம்ம வேணாம்னு சொல்ல முடியும். விநாயகர் வரன்றாருன்னா நம்ம எப்படி வேணாம்னு சொல்ல முடியும்? சோ அவரா எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அது வந்து ஒரு இது வேற கொடுக்கணும், பிளஸிங். ஒரு இங்க ஒரு கொழுக்கட்டை வச்சுக்கலாமா? சரி, நான் போய் என் கையால செஞ்ச கொழுக்கட்டை எடுத்துருவேன். லட்டு எடுத்துருவா, கொழுக்கட்டை எடுத்துருவா. கொழுக்கட்டை வச்சு இன்னைக்கு ஸ்பெஷல் கொழுக்கட்டை தான். ஷர்வின் வந்து இன்னைக்கு விநாயகர் பாட்டு ஒண்ணு கத்துக்கிட்டாரு. அழகா வச்சாச்சுட்டாங்க பாருடா. விநாயகர் சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு. நம்ம வீட்டுல இருக்க சாமி படத்துல இந்த கையில கொழுக்கட்டை வச்சிருப்பாரு, இதே மாதிரி கொழுக்கட்டை வச்சிருப்பாரு. இன்னைக்கு நான் வச்சுட்டேன். அங்க கொழுக்கட்டையை வச்சுட்டு இங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். அப்படியே இந்த கையை ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். சரி, ஷர்வன் வந்து அவனுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் ஒண்ணு சொல்ல போறான். சக்தி சக்தி கணபதி வா வா வா, சங்கர் முதல்வனே வா வா வா, இத்திமை தீட்டிட வா வா வா, கணபதி மூர்த்தியே வா வா, விநாயகர் விநாயகர் மூர்த்தியே வா வா வா. அவ்வளவுதான். அடுத்தது கொஞ்சம் கஷ்டம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். சேர்ந்துக்கிறேன். ஓகே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்கொண்டாம் மேனி நுடங்காது, பூ கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிகையின் பாதம் தும்பிக்கையான் பாதம் தும்பிகையான் பாதம் தும்பிகையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த ஸ்லோகம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தவனுக்கு நான் தருவேன், கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். அதுவும் சொல்லிக்கிட்டோம். அடுத்தது சுக்லாம் பத்ரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாகித் சர்வ விக்னோப சாந்தியே. இந்த மாதிரி தெரிஞ்ச சின்ன சின்ன ஸ்லோகம்ஸ் எல்லாம் நாங்க வந்து இன்னைக்கு சொன்னோம் சாமி முன்னாடி. தெரியாதவங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேரத்துல நாங்க எங்க அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, இப்படி வழி வழியா எல்லாம் சொல்லி கொடுத்தது. இப்ப ஷர்வனுக்கு சொல்லி தரோம், அதுக்கு அவங்க சொல்லி தருவாங்க. ஏன்னா அப்படியே மறந்துடக்கூடாது இல்லையா? இந்த மாதிரி ஒரு விசேஷம் அப்போ ரெண்டு பாட்டு சாமின்னு சொல்லி தரலாம். 4 வரி தானே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா அது ஒரு மெமரிஸா இருக்கும். நீங்களும் சாமியை கும்பிட்டுக்கோங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல். செல்லக்குட்டி விநாயகருக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் சமைச்சு வாங்கி வச்சு படைச்சாச்சு. அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே சமைச்சு வச்சு சிலதை வாங்கி வச்சோம் படைச்சாச்சு. விநாயகர் சதுர்த்தி நாங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணோம். இந்த சர்ப்ரைஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் நிறைவாகவும் இருக்கு. உங்களுக்கும் விநாயகர் வந்து எப்பவுமே விநாயகர் சொல்லி போட்டுதான் எதா இருந்தாலும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி நம்மளுடைய வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையில விநாயகர் சுழி போட்டு ஆரம்பிச்ச மாதிரி சீக்கிரமா நம்ம நினைச்ச எல்லாமே நிறைவேறணும், நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். உங்களுக்கும் வந்துட்டு உங்களுடைய சார்பாகவும் நான் வேண்டுதல் வந்து வச்சுக்கிறேன்.
நார்மலா எல்லா விசேஷங்களுக்குமே இந்த விநாயகர்லாம் ஜொலிப்பாரு நம்ம வீட்டுல. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி சொல்லவா வேணும். சுத்தி சுத்தி நம்ம வீடு ஃபுல்லா விநாயகர் தான் இருக்காரு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அக்கா உங்களோட சாரி பத்தி சொல்லலையே அப்படின்னு சில பேர் கேட்பீங்க செல்லமா. அவங்களுக்காக சொல்லிடுறேன். ஏன்னா அவங்களும் அதை பார்த்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ்ல போய் வாங்குவாங்க இல்லையா. குமரன் சில்க்ஸ்ல வாங்கினது 10th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. இப்பதான் இந்த இயர் தான் எங்களுக்கு போச்சு, March 3rd அன்னைக்கு. சோ அன்னைக்கு வாங்கின பட்டு புடவைகள்ல இதுவும் ஒண்ணு. பார்டர்லெஸ் சாரி, லைட் வெயிட் பட்டு புடவை, ஒரிஜினல் பட்டு புடவை. இது குமரன் சில்க்ஸ்ல வாங்கினது, டி நகர்ல. பிளவுஸ்லாம் எதுவுமே ஒர்க் பண்ணிலாம் ஸ்டிச் பண்ணல, வெறும் பைப்பிங் கொடுத்து நார்மலா ஸ்டிச் பண்ணேன். ஸ்டிச் பண்ணது MB டெய்லரிங்ல தான். லாஸ்ட் vlogலயே குர்தாஸ் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டீங்க. அதெல்லாம் வந்து அழகு பொட்டிக்ல வாங்கியிருந்தேன். இவங்க எல்லாருடைய டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கலாம். இது சிம்பிளான சாரின்றதுனால பேச்சு கேட்போம், டக்கு டக்கு நம்ம கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த சாரி தான் இன்னைக்கு நான் சூஸ் பண்ணி கட்டியிருக்கேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. மயில் கழுத்து கலர், 2 கலர், கிரீன் அண்ட் ப்ளூல இருக்குது. அப்புறம் நான் ரிவ்யூ பண்ணியிருந்த ப்ராடக்ட், நான் சொன்ன மாதிரி முடி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது வால்யூமனைஸா காட்டணும், நல்லா வால்யூமைஸ் பண்ணி காட்டணும் அப்படின்றவங்க நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு ஆல்ரெடி பெருசா தான் இருக்கு, ஸ்ட்ரைட்டன் பண்ணி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்ட்ரைட்னர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணுங்க. வேற ஏதாவது நான் ப்ராடக்ட் எல்லாம் கிச்சன்ல யூஸ் பண்ணது ப்ராடக்ட்ஸ் ஏதாவது தேவைன்னா லிங்க் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொன்ன ஒருத்தருக்கும் நன்றிகள். எனக்கு விஷஸ் அண்ட் பிளஸிங் கொடுத்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றிகள். நம்ம சேனல்ல இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க கிட்ட ப்ளீஸ் விநாயகர் சதுர்த்தி எதுவுமா கேட்கிறேன், விநாயகர் சொல்லி போட்டுட்டு கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய கண்டென்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க்யூ சோ மச். இவ்வளவு இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.